மக்களை வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என் கையில் ஒரு 3 கார் இருக்குங்க, 4 கார் இருக்குங்க, ஸோ நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அது மாதிரி ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு வீடு தாங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு 4 கார் இருக்கா மாதிரி ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு இங்கேயே வச்சுக்கலாம். அதுக்கு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு செட் பேக் சுற்றி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கும் பாருங்கள். மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 4 காரு ஒரு 10 பைக் நிறுத்தலாம், அந்தளவுக்கு கார் பார்க்கிங் சூப்பராகவும் பெருசாகவும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு டோரு, அது வந்து சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ஒரு வீடு மட்டும்தாங்க சேல்ஸுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே பக்கா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஸ்எஸ்ல ரெயிலிங்கும் அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக கிரானைட்டில் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹால் தாங்க. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா சைஸு ஒரு 14க்கு ஒரு 15 சைஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் செட்டப் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பால்கனிக்கு ஒரு இதில் வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிங்க. பால்கனிலையும் நல்லா அழகான எலிவேஷன் டைப் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க, இதாங்க அந்த கேட்டட் கம்யூனிட்டிங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து எல்லா வீடும் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆள் வந்துட்டாங்க பாருங்கள். கார் பார்க்கிங்கில் எல்லா காரும் நின்றுட்டே இருக்குது. ஸோ ஒரே ஒரு வீடு தாங்க இந்த லேஅவுட்டில் இது வந்து இருக்கிறது. இந்த வீடு மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் வாஸ்து அக்னி முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். ஒரு சின்ன செப்பரேட்டர் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு, ஸ்பைஸ் ரேக்கு, சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாகவும் அற்புதமாகவும் இருக்குது இந்த கிச்சனோட சைஸ் 10க்கு 12ங்க. டிவி யூனிட் பாருங்கள், ஒரு 100 இன்ச் டிவி வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட் தாங்க. எல்லா ஃபிட்டிங்ஸும் இங்கே வைக்கிற மாதிரி கபோர்டு, ஷோ பீஸு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. அங்கே நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னா இங்கே நீங்கள் டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு ப்ளஸ் ஒரு பெட்ரூம் வருங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டோர் வந்து அழகான ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5க்கு 8 சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வித் பிராண்டட் ப்ரீமியம் ஃபிட்டிங்கு ப்ளஸ் வந்து ஒரு டாய்லெட் பாக்ஸோடு இருக்குங்க. இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஷர் டோர் தான். உள்ளே ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் 12க்கு 12 சைஸில் இருக்குங்க. மேலே ஸ்பாட் லைட் போட்டு ஒரு அழகாக டிவி இதெல்லாம் ஷெல்ஃப்லாம் கூட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மாடியில் போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்குங்க வழி. இதுவே ஃபுல்லாக கிரானைட் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்எல் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இது மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்து 2 பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ப்ரெஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குங்க. மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெரிய கபோர்டு 2 வார்ட்ரோப் வந்து பண்ணிருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 18 சைஸில் இருக்குங்க. இதில் ஒரு ரெஸ்ட் ரூம் நல்லா அட்டாச் கொடுத்துருக்காங்க. 5க்கு 8 மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. 5க்கு 10 கூட இருக்குங்க. ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இந்த வீட்டோட 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா அட்ராசக்ன்ற அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூம் ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு 12க்கு ஒரு 16 சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்லாம் ஃபுல்லாக வுட்டில் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட், பிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 6க்கு 12 சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் ரெஸ்ட் ரூம், சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் ப்ரீமியமாக இருக்கு பாருங்க. இது ஒரு பால்கனி. மொத்தம் இந்த வீட்டில் 2 பால்கனி கொடுத்துருக்காங்க.
ஸோ ரோட் சைட் வியூவு 5க்கு 8ன்ற சைஸில் இதுலேயும் வந்து அழகாக வந்து எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் ரோட் சைட் வியூ. பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இதோட ரேட் வந்து 1,30 lakhs வருங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம். பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3rd floor வருங்க. நல்ல ஒரு வாட்டர் இது ப்ரூஃபில் டோர் போட்டிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்பிக்யூ ஏரியா மாதிரி இந்த சைடில் பார்பிக்யூ ஏரியா கொடுத்துருக்காங்க. இதான் மொட்டை மாடி. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பஸ் ஸ்டாப்பு எல்லாம் நியர்பையில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. பார்த்தோன்னே பிடிக்குங்க இந்த சைட்டு. அதில் ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கு உடனே கால் பண்ணுங்கள். இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா ஜி, பாய்.